என்னவோ நடக்குது போங்க கதையிலங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அரசி திடீர்னு ரொம்ப அப்படியே வந்து தைரியமான பெண்ணாக மாறி குடும்பத்துக்குள்ளார வந்து கோபத்தெல்லாம் வந்து குமரவேல்கிட்ட மட்டும் காமிச்சு மற்ற நேரம் நடிப்பை போடுறதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. சரி, ஓகே, இந்த கதையை எப்படியும் இப்படி தான் கொண்டு போய் ஆகணும்னு முடிவு பண்ணதுனால கொண்டு போனதுக்கு பிறகு எப்படியாச்சும் இதை வந்து செட் ஆகணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறது புரியுது. இதில் தப்பிச்சது கண்டிப்பாக வந்து தங்கமயில் தான் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தங்கமயில் வந்து இந்த ஒரு மொத்த விஷயத்துலையுமே அவங்க மாட்டிப்பாங்களான்னு பயம் இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரசியல் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை தூக்கி வெளில போட்டுருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்படி ஒரு பெரிய கலையபுரத்தோட நடந்த உடனே என் புருஷன் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை மறந்துடுவார், அவருடைய தங்கச்சி பிரச்சனையில் தான் குறியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி சரவணன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மேடம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு வந்து பையெல்லாம் எடுத்துங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், உங்கள் பையை மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்களும் எங்கேயோ ட்ரிப்பு கூட்டு போகிறாரு போல நினச்சி கிளம்பிகிட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரிலாம் கூட்டு போகிற ஆளும் கிடையாது. சரவணன் பேசுகிறதே சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது. என்னவோ ஏதோன்னு அவங்க யோசிக்கணும், ஆனால் அவங்க அதை யோசிக்காமல் கிளம்பி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்கள நேராக கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் விட்டு, இதான் அவங்க வீடு, இதுக்கப்புறம் நீ இங்கே இரு, ஏமாத்துக்காரிக்கு என் வீட்டில் இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏமாத்துக்காரிக்கு உங்கள் வீட்டு இடம் இல்லையா அப்படின்னு ஷாக்காக அவங்க காலெலாம் விடுறாங்க. நீ ஏன் காலை விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து நிற்க, அவங்க அம்மா அப்பா வந்து நிற்கும் பொழுதே வந்து வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வரேன், பாருங்கள் ஏமாற்றி 12வது முடிச்சவரை எனக்கு கட்டி வச்சிட்டிங்க, இது ஏதோ வந்து பெரிய தப்பு இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறீங்க, ஆனால் வந்து ஏமாத்து வேலை தானே நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. தனிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், கொடுத்த நகையும் பொய், நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பொய் சொல்லியிருக்காங்க. சொந்தக்காரங்களை பற்றி சொன்னது பொய், வயசை பற்றி சொன்னது பொய், இன்னும் பல விஷயங்களை அவங்க பொய்களுக்கு மேலே பொய்களாக சொல்லிவிட்டு அதை முட்டு வேறு கொடுக்குறாங்க. சீரியல் பார்க்குறவங்களும் சரி, சீரியலுக்குள்ளேயும் சரி. அதனால் அவர் கடுப்பாய் சரவணன் என்ன பண்ணுறார், நீ அங்கேயே இருமா, நீ ஒன்றும் வந்து நீ கிழிக்க வேணாம், அங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இப்போ நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சரவணன் ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு, தான் வீட்டில் என்ன சொல்லலை, நடந்த பிரச்சனையாலன்ட்டு. ஸோ தன்னோட வீட்டுக்கு தெரியாதுங்கிறது இப்போ பாக்கியத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமாயிடுது. தங்கமயிலுடைய அம்மாவுக்கு அவங்க எப்படியாச்சும் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிடலாம், இப்போதைக்கு இவரை மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும், அவங்க வீட்டுக்கு எப்படின்னு தெரியாதுல்ல, அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு அவங்க நினச்சி முடிவெடுக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கமயில் அனுப்புனது சரியா இல்லையா, தங்கமயில் செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் பாவமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்புக்கு தண்டனை இதுதான் கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.